ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பில்வேஸ் டீட்டெயில்ஸில் டைப் ஆஃப் ரெஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆன் அக்கௌண்ட நம்ம யூசர் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம டிசபிள் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி லாகின் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அட்மினில் பார்த்தீங்கன்னா நம்ம யூசர் வந்து டைப் பண்ணி வச்சிருப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு செக்யூரிட்டி பண்ணி வச்சிருப்போம். ஸோ இது வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வவுச்சருக்குள்ள போகிறோம். ஸோ இந்த வவுச்சருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட்ன்றதை நான் வவுச்சர் இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஸோ அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு பார்ட்டி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்ன்றதை நான் என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ணிட்டு என்டர் பண்ணலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே டைப் ஆஃப் ரெஃபரன்ஸில் ஸோ நமக்கு வந்து நான் ஒரு ஃபோர் டைப்பாக நமக்கு இங்கே வீவ் ஆகும். அட்வான்ஸ், எகென்ஸ்ட் ரெஃபரன்ஸ், ஃப்ரீ ரெஃபரன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன் அக்கௌண்ட் இந்த மாதிரி வீவ் ஆகும். இதில் நமக்கு வந்து ஆன் அக்கௌண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா யூசருக்கு வந்து விசிபிள் ஆகக்கூடாது அப்படின்றது மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் அந்த வழியில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா ஸோ அட்மினுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டுன்றது நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா ஒரு யூசர் வந்து நம்ம இங்கே கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேலே கம்பெனி கொடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூசர் ரோல்ஸ் இருக்கும். ஸோ அதில் போய் பார்த்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேட்டா என்ட்ரி, ஸோ டேட்டா யூசர், ஆடிட்டர், ஆனர்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணிக்கலாம்னா டேட்டா என்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணிட்டு இதில் என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்க்ளூட் ஆன் அக்கௌண்ட் ஃப்ரம் பில் ரெக்வஸ்ட்ன்றதை எஸ் பண்ணிக்கலாம். எஸ் பண்ணிட்டு இது சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கம்பெனி கொடுக்கலாம். ஸோ கம்பெனியில் பார்த்தீங்கன்னா யூசர் அண்ட் பாஸ்வேர்ட் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா என்ட்ரி யூசர் ரோல்ஸில் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு ஸோ அவங்களுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்டுன்றது செட் பண்ணிடலாம். ஸோ யூசர் நேம் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து பின்ற மாதிரி கொடுத்து நான் அதை சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணுறோம்னா ஸோ இந்த கம்பெனியை செட் பண்ணிட்டு கண்ட்ரோல் F3 கொடுத்து என்டர் பண்ணிட்டு ஸோ கம்பெனி செட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ஓப்பன் பண்ணலாம். இப்போ நான் அந்த பின்ற யூசர் நேம் பின்ற பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வவுச்சருக்குள்ள போயிட்டு ஸோ ஒரு என்ட்ரி வைக்கிறேன் மறுபடியும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அக்கௌண்ட் செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டி செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆன் அக்கௌண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டைப் ஆஃப் ரெஃபரன்ஸில் இங்கே எடுத்துறாது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா யூசர்ஸ்க்கு எல்லாமே நம்ம அந்த ஆன் அக்கௌண்ட்ன்றதை டிசபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.